Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து ஆஃபர்ல சேல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா லான்ச் ஆன நிறைய மொபைல்ஸ் வந்து Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா சேல் பண்ண போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மொபைல் அப்படினா Samsung Galaxy F41 மொபைலை சொல்லலாம். இந்த மொபைல் வந்து நம்ம கிவ் அவே பண்ண போறோம். பட் இந்த வீடியோல கிடையாது. இன்னொரு வீடியோல வந்து நம்ம கிவ் அவே பண்ண போறோம். இந்த வீடியோல இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல இந்த மொபைலை 10000 ரூபாய்க்குள்ள எப்படி வாங்குறது அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10000 ரூபாய்க்குள்ள செம சூப்பரான Samsung Galaxy F41 மொபைலை நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். முதல்ல Samsung Galaxy F41 ஓட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் பாக்ஸ். மேலே எப்பயும் போல Samsung அப்படின்னு போட்டு ஃப்ரண்ட்ல அந்த மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே F41 அப்படின்னு அந்த மாடலை பெருசா கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ரியல்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல மொபைல் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை எடுப்போம், கவர் போட்டிருக்காங்க. அந்த கவரை விட்டு பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ரியலில் பார்க்கும்போது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போதைக்கு இப்படியே வச்சிருவோம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அப்படியே பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் இருக்கு, டைப் சி இருக்கு, மைக் இருக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். இதுல டிஸ்பிளே 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரை டிஸ்பிளேவை நம்ம குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான டிஸ்பிளே கொடுப்பாங்க எப்பவுமே. இதுலயும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் சரி டிஸ்பிளே வந்து நல்ல பிரைட்டா இருக்குது. ஸோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல டிஸ்பிளே பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்குது. டிஸ்பிளே வீடியோ பார்க்கறதுக்கும் சரி, நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்றதுக்கும் சரி, நல்ல பிரைட்டாவும் நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல ஷார்ப்பாவும் இந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரை எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்ல வந்து 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்தவரை அவுட்டோர்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். போட்டோஸ் எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்கு. அதே மாதிரி இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்ல 64 மெகாபிக்சல், அப்புறம் 32 மெகாபிக்சல். ஸோ 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 64 மெகாபிக்சல் தான் எல்லாருமே ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுலயும் 64 மெகாபிக்சல் ரியல்ல கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேமரா பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல சிங்கிள் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட பிரீமியம் போன்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபீச்சர் வந்து சாம்சங்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இந்த F41ல வருது. சாம்சங்ல இந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர் இருக்கிற மொபைல் கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா அது இந்த மொபைல்ல மட்டும் தான் இருக்கு. இந்த சிங்கிள் டேக் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது மல்டிபிள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸா நமக்கு பிரிச்சு கொடுக்குது. நம்ம எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும். ரியாக்ஷன் கம்மியா இருந்தது அப்படின்னா கம்மியான போட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபரண்ட் ஸ்டைல்ல கொடுக்குது. சோ ரொம்ப சூப்பரா நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வீடியோவாவும் போட்டோவாவும் கேப்சர் பண்ணி ஒரு கலெக்ஷன் மாதிரி கொடுக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அடுத்ததா இதுல ரொம்ப சூப்பரான விஷயம் 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமா எப்பவுமே பேட்டரி பேக்கப் கொடுக்கறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம சூப்பரா பேட்டரி பேக்கப் கொடுப்பாங்க. சோ இதுலயும் 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் இருக்குது. சோ சார்ஜ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல குறையவே குறையாது, ரொம்ப நல்லாவே நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். Exynos 9611 அப்படிங்கிற ஒரு 10nm ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். இது கூடவே 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் வந்து ரொம்ப வேகமாவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்தவரை இந்த மொபைல் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டீடைல்டா நம்ம வந்து ரிவ்யூல செக் பண்ணுவோம். இப்போ இந்த மொபைலை Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல 10000 ரூபாய்க்குள்ள எப்படி வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். Samsung Galaxy F41 ஓட சேல் வந்து Flipkart பிக் பில்லியன் டே சேல் வந்து அக்டோபர் 16ஆம் தேதியில இருந்து நடக்க போகுது. அக்டோபர் 16ஆம் தேதி தான் இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் சேலும் இருக்குது. Flipkartல Samsung வந்து சேல் பண்ண போறாங்க. இந்த மொபைல் வந்து Flipkart பிக் பில்லியன் டே சேல்ல 15500 ரூபாய்க்கு ஆஃபர்ல சேல் பண்ண போறாங்க. அது போக Flipkart வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னு ஒரு புது பிளான்
கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான் படி ஒரு மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு 70% மட்டும் பே பண்ணி அந்த மொபைல் வந்து 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து Flipkartல என்ன பிரைஸ்ல இருக்கோ அதுக்கு 70% மட்டும் நம்ம பே பண்ணிக்க முடியும். அது போக நோ காஸ்ட் இஎம்ஐயும் இந்த ஆப்ஷனுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ 70% பே பண்ணி நீங்க அந்த மொபைலை 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு நீங்க அந்த மொபைலை கண்டினியூவா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரிமைனிங் 30% வந்து பே பண்ணணும். இல்ல அந்த மொபைலை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா திருப்பி அந்த மொபைலை கொடுத்துட்டு Flipkartல வேறொரு மொபைலுக்கு நீங்க 70% மட்டும் பே பண்ணி அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம சூப்பரான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபர்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த மொபைலை வந்து 70% அதாவது 15,500 ரூபாயில நீங்க 70% மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா 10,860 ரூபாய்க்கு பே பண்ணியே இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். இது போக Flipkartல இன்னொரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. ஸ்டேட் பேங்க் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது டெபிட் கார்டா இருந்தாலும் சரி கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி அந்த 10% டிஸ்கவுண்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10,860ல ஒரு 10% போடும்போது இன்னும் ஒரு 1000 ரூபாய் குறையும். 10,000 ரூபாய்க்கு உள்ளேயே இந்த Samsung Galaxy F41 மொபைலை வாங்கி நீங்க யூஸ் பண்ண முடியும் இந்த பிக் பில்லியன் டே சேல்ல. அதனால இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க 10,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, ரியர்ல 64 மெகாபிக்சல் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே 10,000 ரூபாய்க்குள்ள. ஸோ சாம்சங் டிஸ்ப்ளே வேற லெவலா இருக்கும். அதுவும் சாம்சங் மொபைல்ல அந்த அளவுக்கு ஒரு செம மொபைல் 10,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும் போது தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவைப்படுறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்சங் Galaxy F41 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய்க்குள்ள எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்ல ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ சாம்சங் Galaxy F41 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்த்தோம். இந்த சாம்சங் Galaxy F41 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல்ல 10,000 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி ஒரு சம சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்களே, இந்த ஆஃபர் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைல் அப்டேட்ஸ் அப்புறம் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.